என்ன பார்க்க போறோம்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் பார்க்க போறோம். ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ல என்ன கண்டிஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்? ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ல நம்ம என்ன கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா, டெல்டா எஸ் வந்து ஷுட் பி கிரேட்டர் தென் 0. ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ல டெல்டா எஸ் கிரேட்டர் தென் 0. இந்த டெல்டா எஸ்ன்றது டெல்டா எஸ் டோட்டல்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இட் இஸ் சம் ஆஃப் த சிஸ்டம் அண்ட் சம் ஆஃப் த சரௌண்டிங்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ போத் ஆர் ஆட் பண்ணும்போது 0 அப்படின்னா இல்லாட்டி சைலண்டா இது கிரேட்டர் தென் 0 அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதான் வந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனோட இது ஸ்பான்டேனியஸ் அப்சார்ப்ஷன் அப்படின்றாங்க. ஸ்பான்டேனியஸ் அப்சார்ப்ஷனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பான்டேனியஸ் அப்சார்ப்ஷனுக்கு டெல்டா ஹெச் வந்து ரொம்ப 0 விட கம்மியாக இருக்கும். டெல்டா எஸ்ஸும் வந்து இட் இஸ் லெஸ் தென் 0 இருக்கும். ரெண்டுமே வந்து நெகட்டிவ் நோக்கி இருக்கும். ஸ்பான்டேனியஸ் அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கும்? ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கும். ஸோ டெல்டா எஸ் வந்து 0 விட ரொம்ப கம்மியா இருக்கும். டெல்டா எச் வந்து 0 விட ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது ரெண்டு தான் வந்து நம்ம ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்லையும் ஸ்பான்டேனியஸ் அப்சார்ப்ஷன்லையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்ல டெல்டா எஸ் வந்து நமக்கு கிரேட்டர் தென் 0 அப்படின்னு தெரியும். ஆனால் டெல்டா ஹெச் வந்து எப்படி இருக்கும்னா, டெல்டா ஹெச் வந்து இட் இஸ் லெஸ் தென் 0 அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். டெல்டா ஹெச் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Thank you, champions.